வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் அலார்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தென்னிந்திய கோழி இனங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். தென்னிந்தியாவில் எத்தனையோ வகையான கோழி இனங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி இனங்கள், பாய்லர் கோழி இனங்கள், வீரிய ரக கோழி இனங்கள், லேயர் கோழி இனங்கள், அழகு கோழி இனங்கள்னு எத்தனையோ வகையான கேட்டகரிஸ் பிரிக்கலாங்க. இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வீரிய ரக நாட்டுக்கோழி இனங்களை பத்தி தாங்க. இந்த கோழி இனங்களை ரெண்டு வகையில கூப்பிடுவாங்க. வீரிய ரக கோழி இனங்கள், வீரிய ரக நாட்டுக்கோழி இனங்கள்னு. பார்க்கறதுக்கு நம்ம நாட்டுக்கோழிகள் போலயே இருக்கோங்க. இந்த இனங்கள் எல்லாமே கால்நடை பல்கலைக்கழகங்களால பல்வேறு ஆய்வுகள் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்னு சொல்லலாம். இன்னைக்கு பெரும்பான்மையான ஆட்கள் இந்த மாதிரி கோழி இனங்களை வணிக நோக்கத்துக்கு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காணொலி வாயிலா கிட்டத்தட்ட 10 வகையான தென்னிந்திய வீரியரக கோழி இனங்களை பத்தி பார்க்க போறோம். இதுல ஒரு சில கோழி இனங்கள் நிறைய நபர்களுக்கு பெரிய லெவல்ல தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சில கோழி இனங்கள் என்னங்கிறது கூட நிறைய நபர்களுக்கு தெரியாமையோ இருக்கலாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காணொலி வாயிலா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பார்க்க போற கோழி இனங்கள்ல பெரும்பான்மையான கோழி இனங்கள் இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய கோழி இனங்கள்ங்க. அதாவது முட்டைகளோ இடம், அதே போல இறைச்சியோ பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான காலகட்டங்கள்ல அதிகமாவே தரக்கூடியதாங்க. அதனாலேயே இந்த இனங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்கு. இதுல ஒரு சில இனங்கள் மட்டும் முட்டைக்காக மட்டும் வளர்க்கப்படக்கூடிய இனங்கள்ங்க. அது என்னங்கிறதையும் நான் சொல்ல. இதுல ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா இந்த ரெண்டு பகுதிகளில், அதாவது இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா மொழிவாரி ஒரே பகுதி தான், ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த ரெண்டு பகுதிகளில் மட்டும் பாத்தீங்கன்னா 4 வகையான கோழி இனங்கள் உருவாக்கப்பட்டிருக்குங்க. அதுல முதல் இனம் பாத்தீங்கன்னா கிராமப்பிரியா, ரெண்டாவதா பாத்தீங்கன்னா வனராதா கோழி இனங்கள்ங்க. இந்த ரெண்டுமே கொஞ்சம் பிரசித்தி பெற்ற கோழி இனங்கள்லாம். குறிப்பா வனராதா கோழி இனங்கள் நம்ம தமிழகத்துல கூட பெரும்பான்மையான பகுதிகளில் வளர்க்குறாங்கன்னு சொல்லலாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதே ஆந்திரா மற்றும் தெலுங்கானால ராஜஸ்ரீ கோழி இனங்கள் மற்றும் ஸ்ரீநிதி கோழி இனங்கள். இந்த இப்ப நம்ம பார்த்திருக்கக்கூடிய இந்த 4 கோழி இனங்களுமே இரட்டை தேவைக்காக தான் பெரும்பான்மையான பகுதிகளில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானால வளர்க்குறாங்கன்னு சொல்லலாங்க. அடுத்ததா கர்நாடகா கிரிராதா கோழி இனங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. கிரிராதா கோழி இனங்கள் கர்நாடகா மட்டும் இல்லைங்க, இந்தியா மட்டும் இல்ல, நேபாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரிராதாங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ங்க. அந்த லெவலுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற கோழி இனங்கள். பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகுதான் இந்த கோழி இனங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. அதனாலேயே இந்த கோழி இனங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததா கர்நாடகாலேயே உருவாக்கப்பட்ட மற்றொரு கோழி இனங்கள் சொர்ணதாரா கோழி இனங்கள்ங்க. இப்ப நம்ம பார்த்திருக்கக்கூடிய இந்த 2 கோழி இனங்களுமே இரட்டை தேவைக்காக தான் பெரும்பான்மையான நேரங்கள்ல வளர்க்கப்படுதுன்னு சொல்லலாம். அடுத்ததா கடவுளின் தேசம் அழைக்கப்படக்கூடிய கேரளா தாங்க. இந்த கேரளால ரொம்ப பிரசித்தி பெற்ற கோழி இனங்களா பார்க்க இருக்குது கைராளி கோழி இனங்கள் தாங்க. இந்தியா கோழி இனங்கள் மற்றும் வெளிநாட்டு கோழி இனங்களை பல்வேறு வகையில கிராஸ் பண்ணி தான் இந்த இனங்களானது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இனங்களை பாத்தீங்கன்னா முட்டைக்காக தான் பெரிய லெவல்ல வளர்க்குறாங்க. போனா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழகத்துல பெரும்பான்மையான பகுதிகளில் வளர்த்த ஒரு கோழி இனங்கள்னு சொல்லலாம். இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாங்க. அடுத்ததா கிராமலட்சுமி, இதோ பாத்தீங்கன்னா இரட்டை தேவைக்காக தாங்க வளர்க்கப்படுது. எல்லா மாநிலங்களும் சொல்லிட்டோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோங்க. இந்த தமிழ்நாட்டுல 2 வகையான கோழி இனங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோழி இனங்களா இருக்குங்க. இருக்குது நாமக்கல் கோழி இனங்கள்ங்க. நாமக்கல்னாலே முட்டைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கோழி இனங்களும் முட்டைக்காக தான் பெரிய லெவல்ல வளர்க்கப்படுதுங்க. நம்ம தமிழகத்துல நாமக்கல் சுற்று வட்டார பகுதிகளில் பெரிய லெவல்ல வளர்க்கப்படக்கூடிய ஒரு கோழி இனங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. ஆனா இந்த கோழி இனங்கள் அந்த பகுதிகளை தவிர்த்து நம்ம தமிழகத்துல பெரும்பான்மையான பகுதி ஆட்களுக்கு தெரியறது கிடையாது. இந்த கோழி இனங்களை நீங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாமக்கல் கால்நடை பல்கலைக்கழகங்களை தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக்கலாங்க. அடுத்ததா பார்க்க இருக்கிறது நந்தனம் கோழி இனங்கள் தான். இந்த கோழி இனங்கள் இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படுதுங்க.
இந்த நந்தனம் கோழி இனங்கள்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதாவது நந்தனம் கோழி 1, 2 மற்றும் 4ன்னு நிறைய வகையான கோழி இனங்கள் இருக்கு. ஒவ்வொரு இனங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பெஸ்டி பெற்ற குணங்களும் இருக்குங்க. இந்த கோழி இனங்கள் இரட்டை தேவைக்காக வந்து வளர்க்கப்படுது. இந்த கோழி இனங்களும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் தாங்க வளர்க்கப்படுது. அதனாலேயே இது தமிழகத்துல மற்ற பகுதியில் இருக்கவங்களுக்கு பெரிய லெவல்ல தெரியறது கிடையாது. இந்த மாதிரி கோழி இனங்களோட தனித்தனி சிறப்புகள் வரக்கூடிய நாட்கள்ல வந்து பார்ப்போங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போல காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.